வேலும் சக்தி வேலும் அங்க கோமதிக்காக நிக்கும் போது பழனி போய் நிக்க மாட்டானா? நிக்க வேண்டாம் நான் சொல்லவே இல்லையே. அதனாலதான் கடையை நான் பாத்துக்க வேண்டியது வந்துச்சுன்னு சொல்றேன். வாப்பா பழனி. என்ன இன்னைக்காச்சும் கடைக்கு வருவியல்ல இல்ல நான் தான் பாத்துக்கணுமா? இல்ல வரேன், நானே பாத்துக்கிறேன். அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? இருக்காங்க. ஏன்பா பழனி, கோமதி எப்படிப்பா இருக்கா? அவளுக்கு உடம்பு ஏதாவது தெரிச்சா? உடம்பெல்லாம் தேறிடுச்சா அத்தா, ஆனா மனசுதான் இன்னும் தேரல. நடந்ததெல்லாம் அதிர்ச்சியாதான்ப்பா இருக்கும். அது எல்லாத்தையுமே கெட்ட கனவா நினைச்சு மறந்து தொலைக்க வேண்டியதுதானே. வேற என்னப்பா பண்ண முடியும்? நீன ஏதாவது தில்லாலங்கடி வேலை செய்வான்னு சொன்னா கூட நம்பலாம். ஏன் உனக்கு அந்த பிள்ளைக்கு ஆகாதனாலயா? இல்லங்க, அவ கொஞ்சம் கோக்குமாக்கான ஆளுதான். ஆனா மயில இப்படிதான் என்னால நம்பவே முடியல. அவ பேசி நீங்க கேட்டுக்கிட்டே அப்பதான் பல்லு முளைச்ச குழந்தை மாதிரி அப்படி பேசுவா. இப்படி ஒரு அப்பாவியா, இப்படி ஒரு வெகுளியான நமக்கே தோணும். அது எல்லாத்தையும் விடுங்க, சின்னதா ஒரு திருட்டுத்தனம் யார்கிட்டயாவது இருந்தா கூட நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனா அவ ஏன் கண்ணிலே மண்ணை தூக்கிட்டா பாத்தீங்களா? அப்பப்பப்பா, ஆமா ஆமா, ஒரு மனுஷங்களே நம்ப முடியாது. ஏங்க, அவளை வீட்டுல சேர்ப்பாங்களா? அது எப்படி சேர்ப்பாங்க? இனிமே அந்த வீட்டுல மயிலுக்கு இடமே இல்லைன்னு மச்சான் சொல்லிட்டாராம். அவர் சரியா தானப்பா சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்டவளுக குடும்பத்துல இருந்தா அந்த குடும்பமே குட்டிச்சவரா போயிடும். என்னமோ என் பொண்ணு கோமதிக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கடவுளே, நமக்கு வைக்கிறதுல இப்படியேதான் இருக்கு, என்ன பண்றது? சரி, மயிலுக்கு இடம் இல்ல, உங்களுக்கு எப்படி? நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியலையே. இல்ல, உங்களை வீட்டை விட்டு துரத்துனாங்கல்ல, இப்ப மறுபடியும் சேர்த்துக்கிட்டாங்களா?